ஹலோ ஜானு மேடம், எப்படி இருக்கீங்க? எனக்கு அந்த அளவுக்கு மரியாதைலாம் ஒன்றும் தர தேவையில்ல. நார்மலா பேசலான்னு பார்த்தா அப்படியே வெடிக்கிற. சந்திக்கலான்னு சொன்னா அதுக்கும் ஒரு குறை சொல்ற. அதனாலதான் உனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறேன். அந்த ரெஸ்பெக்ட் நீங்க கொடுக்கறதும் கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதான் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். என்ன விஷயம்? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமே. கல்யாண சாப்பாடு எப்ப போட போறீங்கன்னு விசாரிக்கிறதுக்காக தான் கால் பண்ணனே. ஓ அப்படியா? கூடிய சீக்கிரமே நடக்கும். முகூர்த்தம் தேதி ஃபிக்ஸ் ஆனதும் ஃபர்ஸ்ட் உனக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்போ உன் விருப்பத்தோட ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்றியா? என்ன இது ஜானு இப்படி கேட்க மாட்டாளே. அவ வாய்ஸ்ல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ, உன்னதான் கேக்குறேன். அந்த பொண்ணு அந்த சம்பந்தம் உனக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கா? என்ன, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னதும் உனக்கு பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு போல. ஜானு, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா இப்பவே சொல்லிடு. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விவேக் கிட்ட இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு யோசிச்சா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட மனசுல கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சொல்லணும்னு நினைச்சு சொல்லாமலே மறைச்ச விஷயம் மெதுவா மிதந்துகிட்டு இருக்கும். அவன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறானான்னு விசாரிக்க நான் கால் பண்ணா அவன் என்னோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க என்ன விசாரிக்கிறான். ஹலோ மேடம், நீங்க உங்க மனசுல இருக்கிற விஷயத்த மறைச்சாலும் அந்த விஷயத்த அப்படியே சமாதியாக்கணும்னு நினைச்சாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. முதல்ல அதை யோசிங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அத கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன்ல. கல்யாணத்துக்கு வந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடுற. வச்சிடுறேன். பாய். ஏய், எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் ஜானு மனசுல கண்டிப்பா ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா அவ மனசுல ஏதோ இருக்கு. அத அவ வெளியே சொல்லாம மறைக்க ட்ரை பண்றான். அது என்னன்னு தெரிஞ்சா என் கல்யாண விஷயத்துல எனக்கும் ஒரு கிளாரிட்டி வரும். லக்ஷ்மிக்காக. இங்க பாருங்க ஜெயதேவ் சார், நாங்க ஏற்கனவே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லக்ஷ்மி மேடம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்கல. இன்னும் அரை மணி நேரத்துல அவங்கள பத்தி எதுவும் தெரியலனா நாங்க உங்க ஃபேமிலி மேலதான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அரவிந்தா, இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவானது. லக்ஷ்மி மேடம் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து உறவாடணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அந்த விஷயம் எனக்கு கிளியரா புரியுது. கொஞ்ச நேரம் லக்ஷ்மி வீட்டுக்கு வராததால சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும்னு நீங்களா எப்படி முடிவு பண்ணிக்கலாம்? நாங்க அப்படிதான் முடிவெடுப்போம் அரவிந்தா. இந்த 6 மாசம் வரைக்கும் லக்ஷ்மி மேடமோட நலனை பத்தி அடிக்கடி வந்து செக் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஆனா லக்ஷ்மி மேடத்துக்கு இங்க பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு எந்த விதத்திலும் தோண மாட்டேங்குது. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேடம். இங்க லக்ஷ்மிக்கு எந்த குறையும் இல்ல, அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அவ உண்மையிலேயே ஆபீஸ்க்கு தான் போயிருக்கா. அவ போன்ல சார்ஜ் இல்லாதனால ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரிங்க ஜெயதேவ் சார், இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள லக்ஷ்மி மேடம் வந்து கையெழுத்து போட்டா ஒரு பிரச்சனை இல்ல. அப்படி நடக்கலனா உங்க எல்லார் மேலயும் ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. அந்த லக்ஷ்மி சொல்லாம கொள்ளாம போனதுக்கு எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க. அவ இஷ்டப்படி அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அதுக்கும் எங்க மேல ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்றீங்க? லக்ஷ்மி மேடம் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்க எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை அவங்க திரும்ப வீட்டுக்கு வரலன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம்னு கோர்ட் கவனத்துல எடுத்துக்கும். லக்ஷ்மிக்கு இந்த பொறுப்பு கூட இல்லாம எதுக்கு அவ சுத்திட்டு இருக்கா? அட்லீஸ்ட் அவ எங்க வேலை பாக்குறான்னு கூட எங்க யாருக்குமே தெரியல. இப்ப இவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க இதெல்லாம்? நீ ஒன்னும் கவலைப்படாத அரவிந்தா, கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துருவா. வந்துடுவான்னு ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ வந்த பாடு இல்லையே.
அவளை சீக்கிரமா வர வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருப்பா ஜெயதேவ். அம்மா நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்காதீங்க. லக்ஷ்மி கண்டிப்பா வந்துருவா. லக்ஷ்மி எங்க வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சும் என்னால சொல்ல முடியாது. சொன்னா அப்புறம் புது புது சந்தேகம், பலவிதமான பிரச்சனைகள் வரும். இப்போ லக்ஷ்மி கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது? லக்ஷ்மி எங்க தான் இருக்கா? ஹலோ டாட். ஹலோ மித்ரா, எங்க இருக்க? ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் டாட். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மித்ரா, லக்ஷ்மி இன்னும் வீட்டுக்கு வரல. லக்ஷ்மி இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. லக்ஷ்மியை தேடி எஸ்ஐயும் லாயரும் வந்திருக்காங்க. லக்ஷ்மியை பார்க்க எஸ்ஐ லாயரும் எதுக்கு வந்தாங்க? ஆமா மித்ரா, ஒவ்வொரு வாரமும் லக்ஷ்மி கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு போவாங்கல்ல, அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா இப்போ லக்ஷ்மி இங்க இல்லாததுனால அவங்க நம்ம மேல சந்தேகப்படுறாங்க. கேஸ் போட்டுருவோன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இல்லாததுனால அவங்க கேஸ் வரைக்கல எதுக்கு போறாங்க டாட்? எனக்காக எஸ்ஐயும் லாயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போலன்னா அப்புறம் புது புது பிரச்சனையெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். டோன்ட் வரி டாட், நான் வந்துடுறேன். பாக்யலட்சுமி, உன்னை எங்க இறக்கி விடணும்? அங்க இருந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க சார். உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு நேரம் ஆயும் வராததுனால இந்த ஃபேமிலியால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமான்னு முடிவு பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீங்க ஓகே தானே? எனக்கு ஒன்றும் ஆகல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேம். நல்லதா போச்சு. சரியான நேரத்துக்கு வந்து பிரச்சனை பெருசாகாம பண்ணிட்டீங்க. நீங்க கையெழுத்து போட்டுட்டா நாங்க கிளம்பிடுவோம். ஆமா, நீ எங்க போன லக்ஷ்மி? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு சொன்ன. போனவ வேலையை முடிச்சிட்டு வராம இதோ எல்லாரும் முன்னாடி எங்களை கேவலப்படுத்த பாத்தியா? எங்களாலதான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு எங்க மேல பழி போடுறாங்க. நாங்க தான் உன்னை ஏதோ பண்ணிட்டோன்னு எங்க மேல சந்தேகப்படுறாங்க. அரவிந்தா மேடம், என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க பயந்தோம். கடைசியா அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. இப்ப நாங்க கையெழுத்து வாங்கிட்டு போனா நாங்க வந்த வேலை முடிஞ்சது. லக்ஷ்மி மேடம், இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க.